வெல்கம் டு ராஜினாஸ் கிச்சன். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் காலிஃப்ளவர் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவரை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வரப்போ கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காய் போடணும். 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு 4 நிமிஷம் வேக வச்சா போதும். இல்லை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 காய்ந்த மிளகாய், பெரிய சைஸ் வெங்காயம் 2 உடனடி பதத்துக்கு வதக்கி விடணும். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். இதெல்லாம் நல்லா துக்காகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா பாருங்க எவ்வளோ துக்காக வந்துட்டு இருக்கு. நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு 5-6 முந்திரி போட்டு ஒரு பத்து தேங்காய் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு 6-7 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு வதக்கி விடணும். வதக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாய் தூள், உங்களுக்கு காரம் அதிகமாக தோணுச்சுன்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 கப் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 100 ml தண்ணி ஊற்றிட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பட்டாணி வேகிற வரைக்கும் விட்டுறணும். பட்டாணி வெந்திருக்கானேட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பட்டாணி வெந்து பேருக்கு நம்ம 1 கப்பு நான் குடமிளகா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குடமிளகா நிறைய நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. அது கொஞ்சம் அரைவேற்காடாக வெந்தா போதும். தண்ணி சுண்டுற வரைக்கும் வேக வச்சுட்டு மசாலா அரைச்சி மசாலா சேர்த்துட்டு ஒரு 100 ml தண்ணி ஊற்றிட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க இந்த மாதிரி கொதி வரும். இப்போ நம்ம காய் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறத சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 கைப்பிடி அளவு மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த மசாலாவோட அந்த காய் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணினா சூப்பரான நம்மளோட டிஃப்ரெண்ட் ஸ்டைல் காலிஃப்ளவர் தொக்கு ரெடி ஆயிடுச்சு.